ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது பல மாதத்துக்கு அப்புறம் 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் ஒன்ஸ் அகெயின் வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட நிறையா விஷயங்கள் நம்ம வந்து இந்த வண்டியில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நாளையோட இதுக்கு 1 இயர் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே ஹோண்டா ஷைனோடது. இந்த வண்டி வாங்கி 1 இயர் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ ஹோண்டா ஷைன் 125 2024 வாங்குது. 25 வரைக்கும், அதாவது 25 ஜூன் வரைக்கும் ஒரு வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள் இல்லை என்னென்ன அட்வான்டேஜோ அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்னென்ன நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸ்பீடாக, அதாவது மறுபடியும் நான் வந்து நைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். பாருங்கள், நைட்டில் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். காரணம் என்னென்னா, நைட்டில் வந்து உங்களுக்கு இந்த லைட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அதே நான் வந்து பகலில் எடுத்தால் உங்களுக்கு ஹெட்லைட் புரியாது, மீட்டர் லைட் புரியாது, பேக் லைட் புரியாது, இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுற்றி வர பார்த்துக்கோங்க. இந்த சைடு காட்ட முடியாது, ஏன்னா இங்கே வண்டி இருக்குது, அதனால் காட்ட முடியாது. ஸோ இந்த வண்டி இன்னும் ஆகஸ்ட் வந்தால் தான் 1 இயர் ஆகும். இது வந்து ஜூன் இப்போ வந்துருச்சு. ஸோ ஜூன் பாதியில் இருக்குது. ஸோ 1 இயர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஜூன் 19க்கு தான் வாங்கியிருந்தேன் 2024. இப்போ 2025 ஆயிடுச்சு. ஸோ 1 இயர். ஸோ 1 இயரில் வந்து பாருங்கள், பாடி கலரோ, ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 124 கிலோமீட்டர் நான் வந்து அப் டவுன் பண்ணுறேன். ஸோ அந்த அப் டவுன் பண்ணுறதுல நான் வந்து மழை வெயில் எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து தாண்டி நான் வந்து பைக் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ சரியான மழைலையும் போகிறேன், சரியான வெயில்லையும் வண்டி நிற்கிது. அப்புறம் குளிரில் அவ்வளோக்கா அவனும் போனதில்லை. நான் தமிழ்நாட்டில் குளிர்னு சொல்லி, அதாவது காஷ்மீர் மாதிரி பனி மூட்டெல்லாம் அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, இல்லை பனி மலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வெயில் மழை, அதாவது சரியான மழை வரும்போது இல்லை சரியான வெயில் அடிக்கும் போது நல்லாவே ஓட்டி இருக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இருட்டில் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஷைன் அடிக்குதுன்ட்டு. ஸோ பொதுவாக வண்டியோட கலர் வந்து போகிறதுக்கு ஒரு 5 வருஷம்னாச்சு ஆகும். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கலர் அந்த கோட்டிங் எல்லாம் போயிடும். கம்பெனியே அடித்து கொடுக்கும்ல, இந்த ஷைன் அடிக்குதில்ல, அதாவது இந்த ஷைன் இல்லை, ஷைன் எழுதியிருக்கிற ஷைன் இல்லை, ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கிளேர் அடிக்குதில்ல, அந்த கிளேர் வந்து கிட்டத்தட்ட புது வண்டி வாங்கிட்டிங்கனாலே 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அந்த பாடி கலர் எல்லாமே கொஞ்சம் ஃபேடு, அந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கான்ஸ்ன்னு நாம் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ப்ரோஸ் வந்து அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இருங்க உட்காந்துக்கிறேன். ஸோ ஹெட்லைட்டில் வந்து புதுசில் பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் வாங்கும்போது ஒரு சொட்டு வைப்ரேஷன் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 இடம், அதாவது ஏதோ ஒரு அந்த ஒயிட் கலரில் நிறையா அந்த வேக்கப் பம்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, வேக்கப் லைனோ இல்லை வேக்கப் பம்போ, ஸ்பீடில் நம்ம வந்து பாஸ் ஆகும்போது ட்ரன்னு பாஸ் ஆகும்ல ரோட்டில், வெள்ளை கலரில் போடுங்க. ஸோ அந்த வேக்கப் லைன்லேருந்து போகும்போதோ இல்லை ஏதாவது கொஞ்சம் ஆஃப் ரோடிங் ஆனால இது வந்து அப்படியே ஆட ஆரம்பிக்கிறப்பாங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் வந்து முன்னாடி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது கழட்டி நம்ம வந்து எப்படி வைப்ரேஷனை நம்ம வந்து இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து கழட்டி பார்த்துருந்தேன். சப்போஸ் கழட்டி பார்த்து சரியாக இருந்தால் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் கழட்டி பார்த்தா இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, இருக்கிற இந்த ஸ்க்ரூ வந்து ஜாம் டைட்டு. ஸோ அதனால வந்து எதுவுமே, அது வந்து பிளாஸ்டிக்கே அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சரியான வைப்ரேஷன். அடுத்தது வந்து எனக்கு வந்த இஷ்யூ வந்து நம்பர் பிளேட் தான், பேக் நம்பர் பிளேட்டு. ஸோ இது வந்து சரியாக பஞ்ச் பண்ணல.
ஸோ பஞ்ச் பண்ணாததுனால இப்படி லொடக்குன்னு ஆடிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு நேரத்தில் வண்டி ஓட்டும் போது நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன், நம்பர் பிளேட் அது கீழே விழுந்துருச்சா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கீழே, அதாவது வெளியே வராத அளவுக்கு இருக்குது, ஆனால் நல்லா லூஸாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, அதில் வந்து இந்த பேக் சைடில் வந்து அந்த சைடு எம்சீல் வச்சு ஒட்டிடலான் இருக்கேன். ஸோ அது வந்து நல்லா இது இருக்கும். அடுத்து வந்து மற்றபடி வைப்ரேஷன் எதுவுமே வரல. பொதுவாக இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் வரும், ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு தின் பிளாஸ்டிக் தான். ஸோ அது வந்து இங்கே வரல. சாரி, ரோட்டில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜின்லேயும் நோ டவுட் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இன்னும் நான் வந்து சர்வீஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதாவது இன்ஜின் ஆயிலெல்லாம் மாற்றணும். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து புதுசில் நான் எவ்வளோ காமிச்சேன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 18,358 கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ அவ்வளோ ஓடி இருக்குது. இது வந்து 2000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வந்து இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல, பத்தாவது கொஞ்சம் காசு பிரச்சனை வேறு ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு விடலை, அப்புறமா வந்து கண்டிப்பாக விடணும். ஏன்னா டைம் டு டைம் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் வைஸ் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. சைலன்சர் பைப் பாருங்கள், சைலன்சர் பைப்லேயும் வந்து இப்போதைக்கு வந்து ரஸ்டிங் கிடையாது. பட் நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக, அதாவது இப்போ தெரியாது, இருட்டில் எனக்கு இப்போவே தெரியல, ஆனால் பகலில் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாது, நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக வந்து ரஸ்டிங் வந்து இருக்கும். பட் அது அந்தளவுக்கு வந்து இஷ்யூ இல்லை, நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். இன்ஜின் வைஸ் எதுவுமே இது இல்லை. பிரேக் வைஸும் நோ டவுட் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பிரேக் வந்து செம்மையான பிரேக்கு. நீங்கள் நிப்பாட்டுற நேரத்தில் கண்டிப்பாக வந்து வண்டி நிற்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது 70% இந்த பிரேக், ரியர் பிரேக் அழுத்துனீங்கன்னா 70% வந்து பேக் பிரேக்கு, 30% வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது அப்ளையும் ஆகுது. பட் நீங்கள் சேஃப்டிக்கு 2 பிரேக்குமே ஒன்றா உங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் வைஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 பிரேக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது மட்டும் நம்பிட்டு வந்து நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க, வண்டி நிற்காது. ஸோ மற்றபடி பிரேக்கிங் வைஸ் எல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. பிரேக்கிங்கெல்லாம் செம்மையான பிரேக்கிங் தான், அதாவது டீசெண்டான பிரேக்கிங், சரிங்களா? ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோன்ட்டெல்லாம் சொல்கிறது அளவுக்கு இல்லை. டிஸ்க்கு கூட பரவாயில்ல, டிஸ்க் வந்து நல்லா சரியான டிஸ்க்கு. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு வந்து நோ இஷ்யூ, அது வந்து டிஸ்க்குன்னு சொல்லி. ஸோ அடுத்தது வந்து எனக்கு வந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, அதுதான் அந்த பிரச்சனையிலேயே, இது ஒன்று, இந்த வைப்ரேஷன் ஒன்று, வீடியோ ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஹெட்லைட்டோட வைசரில் வைப்ரேஷன், அப்புறம் அந்த நம்பர் பிளேட்டில் சரியாக பஞ்சிங் பண்ணாதனால நம்பர் பிளேட் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ அது என்ன பண்ண முடியும்னு தெரியல, எம்சீலோட ட்ரை பண்ணி. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும். நான் ஃபோனோட லைட் ஆன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து இதில் வாட்டர் இருக்கும் 2 சைடுமே. இங்கேயும் வாட்டர் இருக்குதுன்னா இங்கேயும் வாட்டர் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வண்டி கழுவும் போது, இப்போ நான் வந்து வண்டி கழுவுன பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். வண்டியோட கண்டிஷன் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து 2 வண்டியுமே நான் வந்து கழுவ போகிறேன், ஏன்னா நாளைக்கு வந்து டைம் கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து கழுவிடுவோம். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ என்ன ஆச்சுன்னா, இதுக்குள்ளே தண்ணி போகிறதுனால எனக்கு தெரிஞ்சது உள்ளுக்குள்ளே வந்து ரஸ்டிங் பிடிச்சிருக்கும். இங்கேருந்து வந்து இது வந்து கிராக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் வந்து வண்டி ஓட்டும்போது தரன்னு ஏதோ தகரம் ஆடுறது மாதிரி, ஏதோ வைப்ரேஷன் ஆகுற மாதிரி சரியான பார்த்தா இது வந்து உடஞ்சிருச்சு. இந்த இடம் இப்படி ஆட்டினா தெரியும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனால் இந்த இடத்துல வந்து நல்லா தெரியுதா? நல்லா பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள், நல்லா கிராக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சசரிஸில் வர்றது, சரிங்களா? இது வந்து வண்டி கூட வர்றது விஷயம் இல்லை, இது வந்து ஆக்சசரிஸில் வர்றது. ஸோ அது வந்து நம்ம இது தனியாக இது இங்கேருந்து வெல்டு கூட பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் புதுசாக கூட வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி வண்டி வைஸ் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுது.
ஸோ நோ ப்ராப்ளம், வண்டியிலெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 2026லையோ இல்லை 2027லையோ சப்போஸ் நீங்கள் ஹாண்டா ஷைன் வாங்குறீங்கன்னா ஸோ வாங்கலாம், நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட்டாக இருக்கீங்க, அதாவது நல்லா ஹை பிக்கப்பாக போகணும், நல்லா வேகமாக போகணும், ஸ்டைல் அடிக்கணும், அப்படி இப்படின்னு நீங்கள் ஃபிகரை உட்காந்துட்டு, அதாவது ஃபிகரை வச்சுட்டு உட்காந்துட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் நினச்சின்னு இருக்கிறவங்க இந்த பைக் வந்து சூட் ஆகாது. இந்த பைக் வந்து சரிப்பட்டு வராது உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது 150லேருந்து 200, 300, 400 சிசியில் உள்ள பைக்கெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பட் இல்லைப்பா, எனக்கு இந்த மைலேஜ் போகுதும், ஆஃபீஸ் யூஸ்க்கு போதும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சும்மா டீசெண்டாக இருக்கணும், நார்மலான ஒரு பைக் இருக்கணும், நார்மலான ஒரு வேரியண்ட் இருக்கணும், ரொம்ப கெத்து காட்டுற மாதிரியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை இந்த காசில் வந்து இந்த ரேஞ்சில் விற்கக்கூடிய வண்டி வந்து மற்ற கம்பெனியில் வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குது, டிவிஎஸில் வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த ரைடர் இருக்குது, அப்புறம் ஹாண்டாவில் வந்து இதை இந்த ஷைன் இருக்குது, அப்புறம் எல்லா பிராண்ட்லேயுமே கண்டிப்பாக இருக்குது. ஸோ இல்லாமல்லாம் இல்லை. ஸோ வண்டி வந்து ரொம்ப அப்படியே தட்டு தாளாடி எல்லாம் போகாது, அதாவது முறுக்கும்போது நல்லாவே போகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது பேக்கில் கொஞ்சம் வெயிட்டான ஆள் யாராவது உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது. ஆனால் அதுக்காண்டி வந்து இது பறக்காமல்லாம் இல்லை, பறக்கிற வண்டி தான், பறக்காமல்லாம் இல்லை. ஸோ வண்டி வந்து நோ டவுட் வண்டிக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு அதுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாங்குறவங்க வந்து வாங்கலாம். அதான் நான் சொன்ன கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெடினா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம், கண்ணு மூடிட்டு வாங்கலாம். அதே மாதிரி டைம் டு டைம் வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் வந்து நல்லாவே கொடுத்துருப்பேன். ஸோ மற்றபடி எந்த டவுட்டாக இருந்தாலும் ஏதாவது கேட்கணும், ஏதாவது இந்த என்ன ப்ரைஸு, வண்டியோட ப்ரைஸு 2026 வாங்கினா என்ன ப்ரைஸு வரும், இந்த பைக் வாங்கலாமா இல்லை வேறு ஏதாவது பைக் வாங்கலாமா ஹாண்டாலேயே, அதாவது கம்பேரிசன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பைக் நான் வந்து பழனிலேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு நம்பரும் பார்த்தா தெரியும், TN94D. ஸோ ஸ்பெஷல் நம்பரெல்லாம் கிடையாது, இது நார்மலாக வந்தது 3323, இது நார்மலாக வந்தது, இந்த நம்பர் தான், இதுதான் என் வண்டி. அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் ஒன்றும் சொல்கிறது அளவுக்கு இந்த வண்டியில் இல்லை. இன்னும் அந்த வண்டி இருக்குது, அந்த வண்டி வந்து இன்னும் ஆகஸ்ட் மாதம் வந்தால் தான் அது 1 இயர் ஆகும். ஆனால் அந்த வண்டியில் இப்போதைக்கு எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன்னா அது ரன்னிங்கும் கம்மி. என்னோடய பைக் வந்து 18,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு, 18,000 ப்ளஸ் கிலோமீட்டர் ஓடிருச்சு. அது வந்து ஜஸ்ட்டு வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுவும் நான் இப்போ முந்தா நேற்று நான் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால் ஏதோ டப்புன்னு சவுண்டு வந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து 6,000 கிலோ இல்லைன்னா இன்னும் 5,000+ கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கும். டப்புன்னு சவுண்ட் வந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ இது வண்டி கழுவ போகிறேன். வண்டி கழுவிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுடன் சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அது சொல்லவே மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என் முகத்தை காட்டல, ஏன்னா முகத்தை காட்டுறது அளவுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு அம்மை போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்குது. ஸோ ஓகே, ஸோ 2 வண்டியுமே காமிச்சிட்டேன். இந்த வண்டி பற்றி இன்னும் பேசலை, ஏன்னா இன்னும் 1 இயர் ஆகலை. இந்த வண்டி காமிச்சிட்டேன், ஏன்னா இது 1 இயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டயர்லாம் பார்த்துக்கோங்க, டயர்லாம் அதாவது நல்லாவே இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், காமிச்சாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி வேண்டாம், ஏன்னா இப்போ நான் வண்டி கழுவுன இன்ஜின் சூடாயிருச்சுன்னா அப்புறம் கை வைக்க முடியாது. ஆனால் வண்டி வந்து பக்காவாக இருக்குது, ஒன்றும் டவுட் இல்லை. வாங்குறவங்க வாங்கலாம். ஓகே, சைனிங் ஆஃப். தேங்க்யூ.